ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்எஸ் ரேங்க் லெவல் ஹண்டர் பார்க்க போகிறோம் அண்ட் சாப்டர் 21. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மெயின் கேரக்டர் வந்து ஒரு அந்த சிப்பாய் ஆட்டம் இருப்பாங்க காடு. ஸோ அந்த கைட்டு பின்னாடி உட்காந்துட்டு குதிரையில் போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த குதிரையை வச்சுட்டு எல்லா சின்ன சின்ன கோப்ளின்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு பார்க்கும். மக்கள் வந்து யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இவன் இருக்கான் மெயின் கேரக்டர். ஸோ அவன் வந்து நான் லாஸ்ட் சாப்டர் சொன்னேன் இந்த மாதிரி கத்தி வச்சிருக்கான் ஒன்று புதுசான்ட்டு. ஸோ அந்த கத்தி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து செத்து போனா தெரியுமா அந்த கைட்டுக்கிட்ட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கத்தியை வந்து ரிவார்டாக அவன் எடுத்துட்டான். ஸோ இந்த கத்தி என்னன்னா இது வந்து இது ஒரு பெரிய கத்தி. ஸோ இந்த கத்தி பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்ன்னு வாங்கலாமா. ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலாட்டம் இருந்தாலுமா அந்த ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்பரருக்கு வந்து ஒரு கத்தியை கொடுத்துருக்கான். ஸோ அந்த கத்தியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாலுமா. ஸோ அவன் வந்து மாயமாக மறையும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இது சொல்லிட்டு போனான், இந்த மாதிரி நான் வந்து ஃப்யூச்சரில் வந்தேன்னா இந்த மாதிரி என்னோடய பவரை யூஸ் பண்ணி மற்றவன் வந்து ஹெல்ப் பண்ணுவான் இந்த எம்பரருக்குன்னு சொல்லிட்டு அவள் போயிருக்கா. ஸோ இந்த கத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் கார்டனர்ஸ் இருக்கான அவளோடது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த எம்பிசிஸ், ஸோ இந்த எப்படி சொல்கிறது, உயிரோடு இல்லாமல் இந்த எம்பிசிஸ்ன்னு அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கத்தி யார் வச்சுருக்காங்க அவங்க பேச்சு கேட்பாங்க. ஸோ அதனால் மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா இந்த கத்தியை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கோம்லிஸ் எல்லாம் சாடிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா மெயின் பாஸ் வந்து அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரிவார்டில் பார்த்தீங்கன்னா போன 10th லெவல் கிளியர் பண்ணானே. ஸோ அதனால் அவனுக்கு வந்து இந்த 11th to 24 வரைக்கும் எல்லா மேப்புமே அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து அவன் மேப்பை யூஸ் பண்ணி மெயின் பாஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு மெயின் பாஸ் கிட்ட போனான். அதுக்கப்புறம் மெயின் பாஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து ஒரே வெட்டிடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கோம்லின்னு வந்து செத்துடுச்சு. ஸோ அது செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டி கோம்லின்ஸ் எல்லாம் இருக்கிறானே. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மற்ற ஆட்டர்ஸ் எல்லாருமே சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்டு வரும். ஸோ ரிவார்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்டேஜில். ஸோ அதனால் வந்து நான் அந்த ரிவார்டு என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு டாப் 10 இருக்கிற ரிவார்டு, டாப் 10 பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ரிவார்ட் தருது. ஸோ இந்த டாப் 10ல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டாக இருப்பான், பிளேட் செயின்ட். ஸோ அந்த கெல்ட்டு பையன் வந்து செகண்டு. ஸோ அந்த மாதிரி 3rd 4th 5th அந்த 10th வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த கைண்ட் இருக்காங்க, அந்த கைண்ட் வந்து இவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, பட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா 11th floor முடிஞ்சிடுச்சு. ஸோ 12th floor போகும்போது என்னென்னா 12th floor வந்து மற்றவங்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து என்ட்ரி இல்லை. ஒன்லி யாரெல்லாம் என்ட்ரி ஆகுவாங்கன்னா அவங்களோட டாப் 10 இருக்காங்க. ஸோ அந்த டாப் 10 இந்த ஸ்டேஜில் வந்து டாப் 10 வந்து யாரெல்லாம் சண்டை போட்டு பண்ணவங்களோ அவங்கள மட்டும்தான் வந்து 12th floorக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் 10ல் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அடுத்த 4க்கு 12th floor போகிறாங்க. அதோட சரி கரெக்டாக சாப்டர் வந்துடுச்சு. ஸோ சாப்டர் 22. ஸோ சாப்டர் 22ல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்காங்க அந்த டாப் 10 மட்டும். ஸோ அப்போ வந்து கோஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா இதுஃபார்ம் ஆனான்னா எல்லாம் அந்த இது போயிட்டு இருந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த கெல்ட்டு பையனும் இருப்பான் தானே. ஸோ பார்த்து அப்படின்வான். ஸோ அதுக்கு நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த 10 பேர் மட்டும் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணா பையனா 2 சேர்ந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா இன்காசிகோ. ஸோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏஜ் அப்பரன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஸோ அவன் வந்து பெரிய பையன்லேருந்து குட்டி பையன் மாதிரி மாறிடுவான். குட்டி பையன் மாதிரி மாறிட்டு அவன் வந்து நம்ம கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீ சூப்பராக பண்ண, அந்த ஸ்டேஜ் செமையாக முடிச்சிட்ட அப்படின்னு பேசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கெல்ட்டு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா நம்மளோட மெயின் கேரக்டர் வந்து சாவடிக்க பார்க்குறான். ஸோ சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா வைங்க சாவடிக்க வரான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்காசிகோ இருக்கானா. ஸோ அவன் வந்து அதை வந்து பிளாக் பண்ணி தடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்காசிகோ என்ன கேட்குறான்னா நீ என்ன அசஸ்ஸனா, நீ எதுக்கு இவனை சாவடிக்க வரன்னுவான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெல்ட்டு பையன் என்ன சொல்லுவான்னா நான் உங்கள்கிட்ட அந்த ரீசன் நான் சொல்லணும்னு தேவையில்லை, நீ நவுந்து இருந்துக்கோ இல்லைன்னா உன்னையும் நான் சேர்த்து வெட்டிடுவேன்னுவான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லணும்னு தேவையில்லையா, அப்போ வந்து நீ நான் சண்டை போட்டு தான் ஆகணுன்றான். அவனும் அட்டாக் பண்ணுறான். நம்ம கெல்ட்டு பையன் வந்து தடுத்துட்டு திருப்பி அவனை அட்டாக் பண்ண போனான். ஸோ அவனை அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு வைப்பரும் பேரலும் சேர்ந்து வந்து நம்ம கெல்ட்டு பையன் அடிக்கிறாங்க. எல்லோரும் ஏன் கேட்குறாங்கன்னா டே எதுக்கு நீ வந்து அந்த கிம்மை வந்து சாவடிக்க வர அப்படின்றாங்க. அது அந்த கெல்ட்டு பையன் சொல்ல மாட்டான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கெல்ட்டு பையனுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த ஸ்கில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்க வந்து எத்தனை டைம் வந்து மற்ற ஹியூமன்ஸை சாவடிச்சான்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல வந்து தெரியும் கவுண்ட்டு. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மெயின் கேரக்டர் ஆக்சுவலாக வந்து
ஒரே ஒருத்தர் தான் சாவடிச்சிருக்கான். பட் அவனே வந்து ஒரு 4000 டைம் மேலே வந்து அவன் சூசைட் பண்ணி சாவடிச்சிருந்தா அவன் வந்து இந்த ஃபேம் எம்பரர் சாவடிச்சான். ஸோ ஆனால் நான் வந்து அந்த கெல்ட் பையனுக்கு என்ன தெரியுதுன்னா 4000 பேர்த்த வந்து இவன் சாவடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அந்த கெல்ட் பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. என்னென்னா வந்து இந்த மாதிரி கில்லர்ஸை வந்து அவன் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து கெல்ட் பையன் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா நம்ம கிம்மை வந்து சாவடிக்க பார்க்குறான். பட் அந்த ஸ்கில் வந்து என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடாது தானே. ஸோ அதனால் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். மற்றபடி பார்த்தா எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்கிறது இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டா நம்மளோட இன்காஸ்ட்டுக்கு வந்து அந்த இந்தியன் உமன் இருக்காங்கன்னா ஸோ அவகிட்ட வந்து கேட்குறேன்னா பார்த்தா எனக்கு கோல்டு காயின்ஸ் எனக்கு கடன் கொடுன்றான். அதுக்கு வந்து அவன் இன்ட்ரெஸ்டெல்லாம் போட்டு தரேன்றான். அதுக்கு வந்து நம்மளோட இன்காஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் வந்து டொனேஷன் தான் கேட்குறேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்காஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவான்னா அவன் ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக பண்ண எனக்கு ப்ரொனவுன்சேஷன் அது வரல. ஸோ அது பார்த்தா ஸ்கேடுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கேட்னா வந்து ஒரு ஹோலி மாதிரி. ஸோ அந்த இது வந்து கோல்டு காயின்ஸ் வச்சு ஒரு லைட்டிங் ஆட்டம் வருது. ஸோ அந்த லைட்னிங்கை வச்சு மற்றவங்களுக்கு அந்த வைப்பருக்கும் பேரண்ட்டுக்கு வந்து ஒரு பஃப் கொடுக்குறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேர்த்து வச்சுட்டு உங்களால் சண்டை போட முடியுமா அப்படின்னு கேட்குறான். யார் இன்காஸ்ட்டுக்கு வந்து கழட்டு பையன்கிட்ட. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிளாக் விச் இருக்கான அவளும் வரா. இங்கே பாரு 4 பேர் இல்லை 5 பேர், நம்ம கிம்மு வந்து நம்ம கூட வந்து அஃபிஷியலாக வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டேன் அப்படின்றான். உடனே அந்த கழட்டு பையன் சொல்கிறான் அஃபிஷியலாக என்ன சைன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறான் இந்த மாதிரி 5 பேருக்கும் வந்து அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரீலான்சர் மாதிரி. ஸோ அட்டாக் பண்ண போக மாட்டோம், நாங்கள் 5 பேர் வந்து அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவோன்றான். ஸோ உடனே வந்து நம்ம மெயின் கேரக்டர் இருக்காங்கன்னா அவன் வந்து கழட்டு பையன்கிட்ட போய் நீ நான் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றான். அதுக்கு வந்து அந்த கழட்டு பையன் என்ன சொல்கிறான் பேசி தீர்த்துக்கிட்டா என்னத்தடா பேசுறது, நீ கொலைக்காரன் அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கினான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கழட்டு பையன் இன்னும் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டே இருக்கான். ஏன்னா இவங்க 5 பேருமே வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருமே கொலைக்காரங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் இன்னும் ஸ்டிக்கர் ஆகிட்டு இருக்கான். அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தா 22 சாப்டரோட கமெண்ட் செக்ஷன் பற்றி பார்த்தேன். அந்த இன்ஸ்காஸ்கோ அந்த ப்ரிஸ் இருக்காதானே மீன் குட்டி பையனாக மாறுவான் பெரிய பையனாக மாறுவானே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ப்ரிஸ்ஸை வந்து நான் வந்து ஃபக் பண்ணணும் அப்படி இப்படின்னு ரப் போட்டுட்ருக்காங்க. முடியல ப்ரோ. நீங்கள்லாம் நான் அதுதான் உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், நீங்கள் என்ன அந்த ப்ரிஸ் மாதிரி இருக்கானே ஸோ குறப்பிக்கா மாதிரி இருக்கானே ஸோ அவனை வந்து நீங்கள் ஃபக் பண்ணுவீங்களா என்ன? கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் சாப்டர் 23 போகலாம். ஸோ சாப்டர் 23 பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சண்டை போட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவங்க இருக்காங்க கேண்ட்பா அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள்லாம் எல்லாம் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்றான். ஸோ உடனே வந்து நம்மளோட 5 பேர் இருக்காங்க நீ எப்பயுமே தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுற, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் கூட சண்டை போடணும்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க அப்படின்றான். அதுக்கு உடனே வந்து நம்மளோட கெல்ட் பையன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் உனக்கு கிராண்ட் ஃபாதரு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, உங்கள் கூட வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே என்னை வந்து ஜாயின் பண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க, பட் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. அதே மாதிரி நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும், நான் தனியாகவே இருந்து தனியாகவே எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி தான் ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நீங்களாம் அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து தேவைப்படணும், 5 பேருமே ஒட்டுக்காக இருக்கணும், எல்லாமே சேர்ந்து பண்ணணும்னு நினச்சிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நீங்கள்லாம் வேஸ்ட் அப்படின்றான். உடனே பார்த்தா எல்லாருமே ட்ரிகர் ஆகிட்டாங்க அவன் சொல்லும்போது. ஸோ பிளாக் விச் வந்து பல்ல கடிச்சிட்டு அது பல்ல கடிக்கும்போது அவன் கோவத்தில் கடிக்கிறா. பட் அதை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஓகே அதை பற்றி நம்ம பேச வேணாம். கொஞ்சம் அவளும் கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கா. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறாரா நீ வந்து இந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்னன்னு தெரியுமா, நீ மட்டும் எங்கள் கூட சேர்ந்து எல்லா இது மிஷினும் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க, நீ எப்பயுமே தனியாக போயிடுற, உனக்கு எல்லா பவரும் இருந்துட்டு நீ தனியாக போயிட்டு இருக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொருத்தான் என்ன சொல்கிறா வைப்பர். ஸோ அந்த வைப்பரும் வந்து எல்லாருமே சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த கோல்டு கறி கடை அவளும் வந்து என்ன அந்த இந்தியன் கறி. ஸோ அவள் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நீ வந்து அவன் பார்த்தீங்கன்னா இந்த கெல்ட்டு பையன் வந்து இந்த டவர் மட்டும் இல்லை அவனோட ரியல் வேர்ல்டில் கூட அவன் வந்து நல்லா பணக்காரன். ஸோ அவன் குடும்பம் வந்து செத்து போயிடுச்சு, அதனால தான் வந்து அவன் இங்கே வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஆனால் அந்த கோல்டு காரி என்ன சொல்கிறான்னு இந்த மாதிரி நீ வந்து வெளி உலகத்தில் வந்து ரொம்ப பணக்காரன், ஸோ நீ நினச்சிருந்தா வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னா. அதுக்கு அந்த கெல்ட்டு பையன் சொல்கிறான் இங்கே பாருங்கள் இப்போவும் வந்து நீங்கள் மற்றவனை டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான்லாம் அது பண்ணணும் தேவையில்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏழையாக இருந்தால் நீங்கள் ஏழையாக இருக்கிறதா, நீங்கள் வந்து பணக்காரனாகணும்னா நீங்கள் பணக்காரனாகுங்க, என்னைய எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து தனியாக தான் இருப்பேன் அப்படின்றான். ஸோ ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா அதுவும் லாஜிக்காக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 5 பேர் சேர்ந்து
ஐ மீன் இவங்க 5 பேர் பேச அந்த கெல்ட் பையனும் சேர்ந்து பண்ணினா இந்த ரத்தம் நிறைய பேர் செத்து போனாங்கன்னா அது எல்லா மிஷினும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பட் நீ வந்து என்ன தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கெல்ட் பையன் என்ன சொல்கிறான், என்னை யாருக்கு தான் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணுங்கடா, எனக்கு வந்து அவன் வந்து தனியாக இருக்கேன், நான் வந்து மற்றவங்க செத்து போனேன் அதுக்கெல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், என்னோட தேவை என்னென்னா எல்லா மிஷினும் முடிச்சுட்டு அந்த இதுக்கு நான் போகணும், ஸோ அதுக்கு தான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பிளாக் விச் என்ன சொல்கிறேன், இதுமாரி உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் 5 பேர் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றோம். அதுக்கப்புறம் அந்த மெயின் கேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம சண்டை போட்டு என்னன்னா நம்ம வந்து மிஷின் முடிக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து பேரடைன்னு சொல்கிறா. ஸோ பேரடை என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நம்ம கிம்மு என்ன சொல்கிறா அதுவும் கரெக்டு தான், என்கிட்ட வந்து ஒரு ஸ்கில் இருக்குது, இந்த ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து எவன் உண்மையாக சொல்கிறான் எவன் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிச்சி சொல்லும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே, ஸோ இது வந்து அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலான்றான். ஸோ உடனே பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை நம்புகிறேன், ஏன்னா நீ தான் இங்கே இருக்கிறதுல யாருமே ஒருத்தவங்களோட நீ சாவடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்டின்னு பார்த்து சொல்கிறான். ஸோ பேரண்டின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த பொண்ணு வந்து யாருமே சாவடிச்சது இல்லை. ஸோ அதை வந்து 0 ஸ்கில்லில் காமிக்குது போல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் என்ன சொல்கிறான்னா, இது வரைக்கும் நீ 4000 பேர்த்த வந்து சாவடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் கேட்குறான். ஸோ மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா எஸ் அப்படின்றான். எஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தா அந்த கெல்ட்டு பையன் ட்ரிகர் ஆகிட்டு வெட்ட போவோம். அதுக்கப்புறம் அந்த லை டிடெக்டர் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து லை அப்படின்னு சொல்லுது. ஸோ லைனா வந்து உங்களுக்கே புரியும். ஸோ பேரடை என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, லைன்னு சொல்லுறதுனா வந்து இது வரைக்கும் 4000 பேர்த்து சாவடிச்சது இல்லைன்னு அதுதான் உண்மை அப்படின்றான். ஸோ உடனே வந்து நம்மளோட கெல்ட்டு பையன் என்ன இருக்காங்கன்னு, ஸோ இது வரைக்கும் நீ யாரையாச்சும் சாவடிச்சிருக்கியான்னு கேட்பான். அதுக்கு வந்து நம்ம மெயின் கேரக்டர் சொன்னால் ஆமான்னுவான். ஸோ அதுக்கு வந்து ட்ரூன்னு, நான் இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் சாவடிச்சிருக்கேன் அப்படின்னும். அதுக்கு வந்து லைட் டிடெக்ஷன் வந்து ட்ரூன்னும். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப கெட்டவன் அதனால தான் நான் அவனை சாவடிச்சேன்றோம், அதுக்கு ட்ரூன்னும். ஸோ உடனே வந்து நம்மளோட தாத்தா இருக்கானே, நீங்கள்லாம் ஃப்ராடு, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னை வந்து ஏமாற்ற பார்க்குறீங்க, நான் வந்து பொய் சொல்ல அவன் வந்து மனசு நினச்சேன் என் ஸ்கில் வந்து பொய் சொல்லாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். உடனே கோஸ்ட் இருக்குதானே, கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட்டு மாதிரி இன்னொரு கோஸ்ட் வந்து நம்ம தாத்தா கிட்டேயும் இருக்கும். ஸோ அந்த கோஸ்ட் என்னன்னு சொல்லுதுன்னா, ஐயோ தாத்தா இதுக்கு தான் நான் முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் நீ வந்து ஃபுல்லாகவே நீ பார்த்துட்டு இருக்காத அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்கில் என்னென்னா வந்து இந்த ஹியூமன்ஸ் லிவிங் பீங்ஸ் எர்த்தில் என்ன இருக்கோ அதை வந்து யார் சாவடிச்சோ அந்த இது வந்து சாவடிச்சேன்னு சொல்லி காமிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எப்படின்னா நீ எறும்பை சாவடிச்சா கூட அது காமிக்குமா என்னன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்கில் வந்து லைட்டாக எரர் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அந்த தாத்தா நம்பிட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து அந்த தாத்தா வந்து ஷாக் ஆகிட்டான். ஷாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் தாத்தாவை வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் எல்லாமே சொல்லிட்டேன், நீயும் உண்மையை ஒத்துக்கிட்டோ, நான் வந்து உண்மையாக இது வரைக்கும் ஒருத்தர் தான் சாவடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் வந்து நீ வந்து எனக்கு மன்னிப்பு கேட்கணும், இப்போ வந்து இவங்க 5 பேர் இல்லை வந்து நேரத்துக்கு நீ சாவடிச்சிருப்பாங்க, ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுறான் அப்படின்றான். கேட்டு பையன் வந்து பயந்துட்டு ஒரு மாதிரி பம்பிட்டு இருக்கான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.